जो ख्वाबों में
प्रभु प्रीत का ये किस्सा जो लब पे लाया नहीं जाता रूहानी। ओम शांति शांति ओम शांति शांति। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति ओम शांति ओम शांति। ஓம் சாந்தி. 31/8/2025 அவ்யக்த பாப்தாதா. ரிவைஸ் டேட் 15/12/2006. இன்றைய பாடத்தினுடைய தலைப்பு सुमृति स्वरूप अनुभवी मूर्त बन सेकंड की तीव्र गति से परिवर्तन कर पास विथ हॉनर बनो। நினைவு சொரூபமாக ஆகி அனுபவி மூர்த்தியாக ஆகி வினாடியில் தீவிரமான கதியை மாற்றம் கொண்டு வந்து பாஸ் வித் ஆனர் ஆகுக। आज बाप दादा चारों ओर के बच्चों में 3 विशेष भाग्य की रेखाएं मस्तक में चमकती हुई देख रहे हैं என்று பாப்தாதா நாலா பக்கங்களில் உள்ள குழந்தைகளில் 3 விசேஷமான பாக்கியத்தினுடைய ரேகைகளை நெற்றியில் பிரகாசித்து கொண்டிருப்பதை பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள்। सभी के मस्तक भाग्य की रेखाओं से चमक रहे हैं। அனைவருடைய நெற்றியும் பாக்கியத்தினுடைய ரேகைகள் பிரகாசித்து கொண்டு இருக்கின்றன। एक परमात्मा पालना के भाग्य की रेखा
ஒன்று பரமாத்மா பாலனையினுடைய பாக்கியத்தினுடைய ரேகை, दूसरी है இரண்டாவது श्रेष्ठ शिक्षक द्वारा शिक्षा के भाग्य की रेखा. டீச்சர் மூலமாக, சிரேஷ்டமான டீச்சர் மூலமாக படிப்பினுடைய பாக்கியத்தினுடைய ரேகை. तीसरी है மூன்றாவது சத்குரு द्वारा श्रीमत के भाग्य की रेखा. சத்குரு மூலமாக ஸ்ரீமத்தினுடைய பாக்கியத்தினுடைய ரேகை. பாலனை, படிப்பு மற்றும் ஸ்ரீமத், இந்த மூன்றையும் தான் பாப் தாதா பாக்கியமாக கூறுகின்றார்கள். वैसे तो भाग्य आपका अथाह है, பார்க்க போனால் உங்கள் பாக்கியம் எல்லைக்கு அப்பாற்பட்டது. फिर भी பிறகு கூட आज ये विशेष 3 ரேகாயை देख रहे हैं, இன்று விசேஷமாக 3 ரேகைகளையும் பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். யார்? பாப் தாதா இருவரும். आप भी अपने मस्तक में चमकती हुई रेखा अनुभव कर रहे हो ना, நீங்கள் கூட உங்களுடைய நெற்றிகள் பிரகாசித்து கொண்டிருக்கின்ற ரேகைகளை அனுபவம் செய்து கொண்டுதானே இருக்கின்றீர்கள். சப்சே சிரேஷ்ட, எல்லாத்தை விட சிரேஷ்டமானது பரமாத்மா பியார்க்கே பாலனாக்கி ரேகா, பரமாத்மனுடைய அன்பின் பாலனையினுடைய ரேகை. ஜெய்சே பாப் ஊஞ்சேத்தே ஊஞ்சா ஹை, எப்படி பாபா உயர்ந்தலும் உயர்ந்தவர், तो परमात्मा पालना भी ऊंचे से ऊंची है, परमात्माவுடைய பாலனை கூட உயர்ந்ததிலும் உயர்ந்தது. ये पालना कितने थोड़ों की प्राप्त होती है, இந்த பாலனை எவ்வளோ கொஞ்சம் பேருக்கு பிராப்தி ஆகின்றது. लेकिन ஆனால் आप सब इस पालना के पात्र बने हो, நீங்கள் எல்லாரும் இந்த பாலனைக்கான பாத்திரமாக ஆகியிருக்கின்றீர்கள். ये पालना सारे कल्प में आप बच्चों को एक ही बार प्राप्त होती है, இந்த பாலனையானது முழு கல்பத்திலையும் குழந்தைகளை உங்களுக்கு ஒரே ஒரு தடவை தான் பிராப்தி ஆகின்றது. அப் நை தோ கப் பிராப்த நை ஓ சக்தி ஹை, இப்போ இல்லை என்றால் எப்பொழுதும் பிராப்தியாக முடியாது. ये परमात्मा पालना, परमात्मा प्यार, परमात्मा प्राप्तियाँ कोटों में कोई आत्मा को ही अनुभव होती है. பரமாத்மாவுடைய பாலனை, பரமாத்மாவுடைய அன்பு, பரமாத்மாவுடைய பிராப்திகள் கோடியில் ஒரு சில ஆத்மாக்களுக்குத்தான் அனுபவம் ஆகின்றன. ஆப் சபி தோ அனுபவி ஹோனா, நீங்கள் எல்லாருமே அனுபவிகள் தானே சொல்லிட்டு பாபா கேட்குறாங்க, அனுபவம் இருக்கின்றதா? पालना का भी अनुभव है, पढ़ाई और श्रीमत का भी अनुभव है. பாபா அடுத்து கேட்குறாங்க, பாலனைக்கான அனுபவமும் படிப்புக்கான அனுபவமும் ஸ்ரீமத்துக்கான அனுபவமும் இருக்கின்றதா? அனுபவி மூர்த்தோ, ஒரே வடல பாபா சுருக்கமாக சொல்கிற, அனுபவி மூர்த்திகளா? तो सदा अपने मस्तक में भाग्य का सितारा चमकता दिखाई देता है. எப்பொழுதுமே உங்களுடைய நெற்றியில் பாக்கியத்தினுடைய நட்சத்திரம் பிரகாசிப்பது தெரிய வருகிறதா? அதில் முக்கியமான வேர்டு சதா, எப்பொழுதும். யா கபி चमकता हुआ सितारा डल भी हो जाता है क्या? சில நேரம் அந்த பிரகாசிக்கக்கூடிய நட்சத்திரம் டல்லாயிடுதா என்ன? डीला नहीं होना चाहिए, डीला ஆகக்கூடாது. अगर चमकता हुआ सितारा डीला होता है तो उसका कारण क्या? பிரகாசிக்கக்கூடிய அந்த நட்சத்திரம் டல் ஆயிடுச்சுன்னா அதுக்கு காரணம் என்ன? जानते हो, தெரியுமா உங்களுக்கு? பாப் தாதா ने देखा है, பாப் தாதா பார்த்தார்கள். என்ன பார்த்தார்கள்? காரண சுமிருத்தி ஸ்வரூப் नहीं बने हो, நினைவு ஸ்வரூபமாக நீங்கள் ஆகவில்லை. सोचते हो मैं आत्मा हूँ, யோசிக்கிறீங்க நான் ஆத்மா, लेकिन सोचना स्वरूप बनते हो, யோசிக்கின்ற ஸ்வரூபம் ஆயிடுறீங்க. சுமிருத்தி ஸ்வரூப் கம் बनते हो, நினைவு ஸ்வரூபமாக குறைவாக ஆகின்றீர்கள். ஜப் தக் சுமிருத்தி ஸ்வரூப் சதா நை பந்தே, எது வரைக்கும் நீங்கள் நினைவு ஸ்வரூபமாக ஆகவில்லையோ தப் தக் சமர்த்தி நை ஆசக்தி, அது வரைக்கும் சக்தி என்பது வர முடியாது. சுமிருத்தி ஹி சமர்த்தி திலாத்தி ஹை, நினைவு தான் உங்களுக்கு சக்தியை கொடுக்கின்றது. சுமிருத்தி ஸ்வரூபி சமர்த்த ஸ்வரூப, நினைவு ஸ்வரூபம் தான் சக்தி ஸ்வரூபம். இசிலியே பாக்கிய காசி தர கம் சமக்த, அதனால தான் பாக்கியத்தினுடைய நட்சத்திரமானது குறைவாக பிரகாசிக்கிறது. अपने आप से पूछो, தன்னைத்தான் கேளுங்கள். ஜாதா சமய சோச் ஸ்வரூப் பந்தே ஹோ வ ஸ்மிருதி ஸ்வரூப் பந்தே ஹோ,
அதிகமான நேரம் யோசிக்கின்ற சொரூபமாக இருக்கின்றீர்களா அல்லது நினைவு சொரூபமாக இருக்கின்றீர்களா? सोच स्वरूप बनने से सोचते बहुत अच्छा हो, मैं यह हूँ या मैं यह हूँ ये. நீங்கள் யோசிக்கின்ற சொரூபமாக ஆகிறதுல நிறைய நல்ல நல்ல விஷயங்களை யோசிக்கிறேன். நான் இது, நான் அது என்று. लेकिन ஆனால் सुमति स्वरूप न होने के कारण सोचते भी நினைவு சொரூபமாக ஆகாத காரணத்தினால யோசித்தாலும் கூட व्यर्थ संकल्प साधारण संकल्प मिक्स हो जाते हैं. வீணான சங்கல்பங்களும் சாதாரண சங்கல்பங்களும் கலந்து விடுகின்றன. வாஸ்துமே देखा जाए, பார்க்க போனீங்கன்னா आपका अनादि स्वरूप स्मृति सपति स्वरूप है. உங்களுடைய அனாதி ஸ்வரூபம் என்ன? பரந்தாமத்தில் நினைவு மூலம் சக்தி ஸ்வரூபம். सोचने वाला स्वरूप नहीं है, யோசிக்கின்ற स्वरूபம் கிடையாது. और आदि में भी इस समय की स्मृति स्वरूप की प्राप्त होती है. ஆதியில் கூட இப்போ உங்களுடைய நினைவு ஸ்வரூபம் என்னமோ அதனுடைய பிராப்தி உங்களுக்கு கிடைக்கின்றது. तो ஆக அநாதி और आदि स्मृति स्वरूप है. அநாதி स्वरूபமாகட்டும் ஆதி स्वरूபமாகட்டும் உங்களுடைய நினைவு स्वरूபம். इस समय अंत में संगम पर भी स्मृति स्वरूप बनते हो. சங்கம் யுகத்தில் கடைசியில் நினைவு स्वरूபமாக ஆகின்றீர்கள். तो ஆக ஆதி அநாதி और अंत, ஆதி அநாதி மற்றும் அந்த கடைசி तीनों कालों में स्मृति स्वरूप हो. 3 காலத்திலே நீங்கள் நினைவு स्वरूபமாக இருக்கின்றீர்கள். सोचना स्वरूप नहीं हो, யோசிக்கின்ற स्वरूபம் இல்லை. इसीलिए बाबा ने पहले भी कहा है, பாப்தாதா ஏற்கனவே கூறியிருக்கின்றார். என்ன? வர்த்தமான் சபை அனுபவி முரத் பண்ணா சிரேஷ்ட ஸ்டேஜ். நிகழ்காலத்தில் அனுபவி மூர்த்தியாக ஆவது சிரேஷ்டமான ஸ்திதி. सोचते हो आत्मा हूँ, परमात्मा प्राप्ति है, लेकिन समझना और अनुभव करना इसमें बहुत अंतर है. யோசிக்கின்றீங்க நான் ஆத்மா, பரமாத்மாவோட பிராப்தியையும் ஆனாலும் புரிந்து கொள்வது மற்றும் அனுபவம் செய்வது இதில் ரொம்ப வித்தியாசம் இருக்கிறது. அனுபவி மூரத் கபி பி நான் மாயா சே தோக்கா கா சக்தா. அனுபவி மூரத் ஒரு பொழுதும் மாயையுடைய தோல்வி அடைய முடியாது. ந துக்கி அனுபதி கர் சக்தா. துக்கத்தினுடைய அனுபவமும் அவங்களால செய்ய முடியாது. ஏ ஜோ பீச் பீச் மாயா கேள் திக்தி ஹோ, இடையிடையே நீங்கள் எது மாயையினுடைய விளையாட்டை பார்க்கின்றீர்களோ ஏக்கு கெழுத்து பீஹோ, நீங்கள் விளையாடவும் செய்கின்றீர்கள். உஸ்கா காரன், அதுக்கு காரணம் என்ன? அனுபவி மூர்த்திக்கு கமி ஹே, அனுபவி மூர்த்தியால் குறைவாக இருக்கின்றீர்கள். அனுபவிக்கு அத்தாரிட்டி சப்சே சிரேஷ்ட. அனுபவத்தினுடைய அத்தாரிட்டி எல்லாத்தை விட சிரேஷ்டமானது. तो ஆக बाप दादा ने देखा, बाप दादा என்ன பார்த்தாங்க? कई बच्चे सोचते हैं लेकिन स्वरूप की अनुभूति कम है. சில குழந்தைங்க யோசிக்கின்றார்கள், ஆனால் स्वरूपத்தினுடைய அனுபவம் குறைவாக இருக்கின்றது. आज की दुनिया में मेजॉरिटी आत्मा देखने और सुनने से तक गए. இன்று உலகத்தில் மெஜாரிட்டி ஆத்மாக்கள் பார்க்கறது மற்றும் கேட்கறதுல ரொம்ப களைப்படைந்து விட்டார்கள். लेकिन अनुभव द्वारा प्राप्ति करने चाहते हैं, அனுபவத்தின் மூலமாக பிராப்தி அடைய விரும்புகின்றார்கள். तो अनुभव कराना अनुभव ही करा सकता है. பாப்பா என்ன ஒண்டர்ஃபுல்லாக சொல்கிறாங்கன்னா, யாரால் அனுபவம் செய்விக்க முடியும்னா யார் அனுபவம் பண்ணியிருக்காங்களோ அவங்க தான். और अनुभवी आत्मा सदा आगे बढ़ती रहेगी. அனுபவி ஆத்மனுடைய அடையாளம் என்ன? எப்போது அவங்க முன்னேறி கொண்டே செல்வார்கள். உடுத்தி ரஹேங்கி, பறந்து கொண்டே இருப்பார்கள். கியோங்கி பாபா அதுக்கு காரணம் சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுறாரு பாருங்க. ஏனெனில் அனுபவி ஆத்மாமே உமங் உஸ்ஸா சதா இமஜ் ரூப்மே ரஹ்தா ஹை. ஆக அனுபவி ஆத்மா என்றால் அவங்ககிட்ட உற்சாகமும் ஆர்வமும் எப்போதும் எமர்ஜ் ரூபத்தில் இருக்கின்றது. तो चेक करो, ஆக சோதனை செய்யுங்கள். हर பாயிண்ட் கே அனுபவி மூர்த் பனே. ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் அனுபவி மூர்த்தியாக ஆகிவிட்டீர்களா? அனுபவ की अथॉरिटी आपके हर कर्म में दिखाई देती है. அனுபவத்தினுடைய அத்தாரிட்டி உங்களுடைய ஒவ்வொரு கர்மத்திலையும் தெரிகின்றதா?
हर बोल हर संकल्प अनुभव की अथॉरिटी से है. ஒவ்வொரு வார்த்தையும் சரி, ஒவ்வொரு சங்கல்பமும் சரி, அனுபவத்தினுடைய அத்தாரிட்டியோடு இருக்கின்றதா? சமஜனைக்கு ஆதார் பெற இல்லை புரிந்து கொள்வதில் மட்டும் ஆதாரத்தில் இருக்கின்றதா? ஏக்க சமஜனா தூசரா அனுபவம் கர்ணா. ஒன்று புரிந்து கொள்வது, இன்னொன்று அனுபவம் செய்வது. हर सब्जेक्ट में ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் ज्ञान की पॉइंट्स वर्णन करना, ஞானத்தினுடைய பாயிண்ட்டை வர்ணனை செய்வது. तो बाहर की स्पीकर भी बहुत अच्छी स्पीकर लगी. வெளியில் இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் கூட ரொம்ப நல்லா ஸ்பீக் பண்ணுறாங்க. லேக்கின் ஆனால் ஹர் பாயிண்ட் கா அனுபவி சொரூபன்னா, ஒவ்வொரு பாயிண்டினுடைய அனுபவி சொரூபமாக ஆகிறது. ஞானி தோ ஆத்மா. அவங்க தான் யார்? ஞானி தோ ஆத்மா. योग लगाने वाले बहुत है. யோகா செய்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. योग में बैठने वाले बहुत है. யோகத்தில் செய்யணும்னு உட்காரவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. லேக்கின் ஆனால் யோக அனுபவார்த்தாத், யோகத்தினுடைய அனுபவம்னா அதனுடைய பொருள் என்ன? शक्ति स्वरूप बनना. और शक्ति स्वरूप के परक ये है, जिस समय जिस शक्ति की आवश्यकता उस समय उस शक्ति அவன் का निर्विघ्न स्वरूप बन जाए. பாபா சொல்கிறாங்க சக்தி ஸ்வரூபம் ஆகுது. அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் பாபா கொடுக்குறாங்க. சக்தி ஸ்வரூபம்னா ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? எந்த நேரத்தில் எந்த சக்தி வேணுமோ அந்த சக்தியை நீங்கள் கூப்பிட்டு அவசியத்திற்கு ஏற்ப निर्विघ्न स्वरूपமாக நீங்கள் ஆவது. अगर एक भी शक्ति की कमी है, ஒரே ஒரு சக்தி தான் குறைவாக இருக்கிறது, வர்ணன் ஆனால் வர்ணனை இருக்கிறது, लेकिन स्वरूप नहीं है, ஆனால் அது சொரூபத்தில் இல்லை என்றால் சமயப்ப தோக்கா கா சக்தி, நேரத்தில் நீங்கள் தோல்வியடைய வாய்ப்பு இருக்கிறது. चाहिए सघन शक्ति, எனக்கு என்ன வேணும்? பொறுமை சக்தி வேணும். आप यूज़ करो सामना करने की शक्ति, நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய சக்தியை யூஸ் பண்ணுங்க. तो योगयुक्त अनुभवी स्वरूप नहीं कहेंगे. உங்களை யோக யுக்த அனுபவி स्वरूपम என்று சொல்ல முடியாது. चारी सब्जेक्ट में सुमृति स्वरूप अणुस्वर की निशानी क्या होगी? பாபா கேட்குறாங்க, 4 சப்ஜெக்ட்லேயும் நினைவு சொரூபமாக, அதாவது அனுபவி சொரூபமாக இருக்கின்றீர்கள் என்றால் அதனுடைய அடையாளம் என்ன? स्थिति में निमित्त भाव, वृद्धि में सदा शुभ भाव, आत्मिक भाव, निस्वार्थ भाव. ஸ்திதி எப்படி இருக்கணுமா? நிமித்த பாவனையாக இருக்கணுமா. அடுத்து விருத்தி எப்போதும் எப்படி இருக்கணுமா? சுப பாவனை, ஆத்மீக பாவனை, நிஸ்வார்த்த பாவனை, 3 இருக்கணும். விருத்தியில் சுப பாவனையும் இருக்கணும், ஆத்மீக பாவனையும் இருக்கணும், சுயநலமற்ற பாவனையும் இருக்கணும். வாயுமண்டல் में वो संपर्क में सदा निर्माण भाव, வாயுமண்டலமாகட்டும் அல்லது சம்பந்தம் தொடர்பு கூட எப்போதுமே பணிவான பாவனை. வாணிமே சதா நிர்மல் வாணி, வார்த்தைகள் எப்படி இருக்கணும்? நிர்மலமான வார்த்தைகளாக இருக்கணும். ये विशेषता अनुभव मुहूर्त के हर समय நேச்சுரல் நேச்சர் होगी. இந்த விசேஷ தன்மைகள் எல்லாமே அனுபவி மூர்த்திகளிடம் ஒவ்வொரு நேரமும் நேச்சுரல் நேச்சராக இருக்கும். அடையாளங்கள் என்ன சொன்னாங்க? விருத்தியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கணும்? 3 குவாலிட்டி: சுப பாவனை, ஆத்மீக பாவனை, நிஸ்வார்த்த பாவனை. ஸ்திதி எப்படி இருக்கணும்? நிமித்தமாக இருக்க வேண்டும். தொடர்பு, சம்பந்தம் மற்றும் வாயுமண்டலத்தில் பணிவான பாவனை என்பது இருக்கணும். வார்த்தை எப்போதும் நிர்மல் வாணியாக இருக்க வேண்டும். அது எப்படி இருக்குமா? நேச்சுரல் நேச்சர். அபி கை பச்சே கபி கபி கஹத்தே हैं, இப்போ சில குழந்தைகள் அப்பப்போ சொல்கிறாங்க, ஹம் சாத்தே நஹீ ஹை, நாங்கள் விரும்பவில்லை, ஏ கரே லேக்கின் மேரி புராணி நேச்சர், இதை செய்யக்கூடாதுன்னு, ஆனால் என்னுடைய பழைய நேச்சர் இது. மேரி நேச்சர், நேச்சுரல் நேச்சர் क्या है? நம்மளுடைய நேச்சுரல் நேச்சர் எது? अगर कोई भी पुरानी नेचर अंश मात्र भी है, ஒரு துளியாவது பழைய நேச்சர் இருந்ததுன்னா हर समय कार्य में आते आते पक्का संस्कार बन, ஒவ்வொரு காரியத்திலையும் அது வந்து பக்கா சன்ஸ்காரமாக ஆகிவிடுகிறது. उस पुरानी नेचर, पुराने स्वभाव, पुराने संस्कार को, அந்த பழைய நேச்சர், பழைய சுபாவம், பழைய சன்ஸ்காரங்களை समाधि करना चाहते हो, முடிவடைய செய்ய விரும்புகின்றீர்கள், लेकिन कर नहीं पाते हो, ஆனால் உங்களால் முடிவடைய செய்ய முடியவில்லை.
उसका कारण क्या है? அதற்கான காரணம் என்ன? नाज़िल तो सब में बन गए हो, நாலேஜ்ஃபுல் எல்லாத்துலேயும் ஆயிட்டீங்க. लेकिन जो चाहते हो होना नहीं चाहिए वो हो जाता है. எது ஆகக்கூடாது என்று நினைக்கின்றீர்களோ அது ஆகிவிடுகின்றது. तो कारण क्या? அதுக்கான காரணம் என்ன? परिवर्तन करने की शक्ति कम है, மாற்றக்கூடிய சக்தி குறைவாக இருக்கிறது. मेजॉरिटी में दिखाई देता है कि परिवर्तन की शक्ति को समझते भी है. மெஜாரிட்டி என்ன தெரிய வருதுன்னா, பரிவர்த்தன் சக்தியை புரிந்து கொண்டு இருக்கின்றார்கள். वर्णन भी करते हैं, वर्णனைகள் கூட செய்கின்றார்கள். अगर सब परिवर्तन शक्ति का टॉपिक पर लिखने के लिए कहे या भाषण करने के लिए तो बात समझते सभी बहुत उच्चार. மாற்றக்கூடிய சக்தியை பற்றி டாப்பிக்கில் எழுதுங்க இல்லை பேசுங்க அப்படின்னு சொன்னால் எல்லாருமே செஞ்சிருவீங்க. ஏன்னா எல்லாருமே கெட்டிக்காரர்கள். बहुत अच्छा भाषण भी कर सकते हैं, ரொம்ப நல்ல லெக்சர் கூட உங்களால் பண்ண முடியும். लिख भी सकते हो, உங்களுக்கு எழுதவும் முடியும். दूसरा कोई आता है तो उसको समझाते भी बहुत अच्छा है. பிறருக்கு ரொம்ப நல்லாவும் புரிய வைக்கின்றார்கள். कोई अर्जा नहीं, परिवर्तन कर लो, பரவாயில்ல நீங்கள் மாறிடுங்க அப்படின்னு சொல்லிடுறீங்க. लेकिन ஆனால் स्वयं में परिवर्तन करने की शक्ति कहाँ तक है? தன்னைத்தான் இப்போ பாருங்க, உங்களை நீங்களே மாற்றிக்கொள்வதற்கான சக்தி எதுவரைக்கும் இருக்கிறது? वर्तमान समय के महत्व को जानते हुए நிகழ்காலத்தினுடைய மகத்துவத்தை தெரிந்து கொண்டு பரிவர்த்தனுக்கு समय नहीं लगाना चाहिए. மாற்றத்தில் நீங்கள் நேரத்தை செலவிடக்கூடாது. செகண்ட் में परिवर्तन की शक्ति काम में आए, ஒரு வினாடியில் மாற்றத்தை கொண்டு வரணும். அதுக்கும் பாபா காரணம் சொல்லலாம். क्योंकि ஏனெனில் जब समझते हो होना नहीं चाहिए तो समझते हुए भी आगे परिवर्तन नहीं कर पाते हो. புரிந்துட்டு இருக்கீங்க இப்படி ஆகக்கூடாது என்று, ஆனால் உங்களால் மாற்ற முடியவில்லை. उसका कारण है, அதுக்கான காரணம் என்ன? सोचते हो लेकिन स्वरूप नहीं बने हो, யோசிக்கின்றீங்க ஆனால் சொரூபமாக ஆகவில்லை. सोचना स्वरूप सारे दिन में ज़्यादा बनते हो, யோசிக்கின்ற சொரூபம் ஃபுல் டே நிறைய ஆகுது. சுமிருத்தி சமர்த் சொரூப மெஜாரிட்டி கம், நினைவின் மூலமாக சக்திசாலியாக சொரூபமாக இருப்பது, இதில் மெஜாரிட்டி குறைவாக இருக்கின்றீர்கள். அபி தீவிர கதிகா சமய, இப்போ நேரம் எப்படிப்பட்ட நேரம்? தீவிரமான ஸ்பீடில் போகிற நேரம். தீவிர புருஷார்த்த சமய, தீவிரமான புருஷார்த்தம் செய்வதற்கான நேரம். சாதாரண புருஷார்த்த சமய नहीं है, சாதாரண புருஷார்த்தம் செய்கிறதுக்கான நேரம் கிடையாது. செகண்ட்க்கு பரிவர்த்தன் கா அர்த்த, ஒரு வினாடியில் மாற்றம்னா என்னுடைய பொருள் என்ன? स्मृति स्वरूप द्वारा एक सेकंड में निर्विकल्प वे संकल्प निवृत्त हो जाए. நினைவு சொரூபம் மூலமாக ஒரு செகண்டில் விகல்பமற்றவர்களாக வியர்த்த சங்கல்பங்கள்லேருந்து விடுபட்டவர்களாக இருக்க வேண்டும். அது எவ்வளோ நேரத்தில்? ஒரு செகண்டில். क्यों? ஏன்? समय की समाप्ति को समीप लाने वाले, நேரத்தை முடிவடைய செய்வதை அருகாமையில் கொண்டு வரக்கூடிய நிமித்தமானவர்கள் நீங்கள் தான். तो ஆக अभी के समय के महत्व का प्रमाण, நேரத்தினுடைய महत्व जब जानते भी हो हर कदम में पदम समय हुआ है. உங்களுக்கு இது தெரியவும் தெரியும், ஒரு அடியில் பல மடங்கு லாபம் இருக்கின்றது. तो बढ़ाने का तो विधि में रखते हो, அதிகரிப்பதை புத்தியில் வைக்கிறீங்க. लेकिन गवाने का भी तो बुद्धि में रखो, இழப்பதையும் உங்களுடைய கவனத்தில் வைங்க. अगर कदम में पदम बनता भी है, ஒரு அடியில் பல மடங்கு ஆகின்றது என்றாலும் कदम में पदम गवाते भी तो हो, ஒவ்வொரு அடியிலையும் பல மடங்கு இழக்கும் செய்கின்றீர்கள் யா नहीं, இல்லையா? तो अभी मिनट की बात भी गई, இப்போ நிமிஷத்துக்கான விஷயமும் கிடையாது. दूसरे के लिए कहते हैं ना 1 मिनट साइलेंस में रहो. பிறருக்கா என்ன சொல்கிறீங்க? ஒரு நிமிடம் சைலன்ஸில் இருங்க. आप लोगों के लिए सेकंड की बात होनी चाहिए. ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் வினாடியில் செய்யணும். மற்றவர்களுக்கு ஒரு நிமிடம் கூட கொடுக்கலான்றாங்க பாபா. जैसे हाँ ना सोचने में कितने टाइम लगता है, यस और नो, இதை யோசிக்க எவ்வளோ நேரம் ஆகுது? செகண்ட், ஒரு வினாடி. तो परिवर्तन शक्ति इतनी फास्ट चाहिए, மாற்றத்துக்கான சக்தி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்க வேண்டும். समझा? ठीक है, नहीं ठीक है, न ठीक को बिंदी और ठीक को प्रैक्टिस में लाना.
இப்போ புரிகின்றதா? சரின்னா சரி, சரி இல்லைன்னா சரி, சரி இல்லைன்னா ஃபுல் ஸ்டாப் வச்சிடணும், சரி ஏதோ அதை ப்ராக்டிக்கலில் கொண்டு வரணும். அப்படி பிந்திக்க மகத்துவ காரியமே லகாவோ, புள்ளி வைப்பதனுடைய மகத்துவத்தை காரியத்தில் கொண்டு வாங்க. தீன் பிந்தியா கொத்து ஜான்தே ஹோனா, 3 புள்ளிகளை தான் உங்களுக்கு தெரியுமில்லவா. லேக்கின் பிந்தி கோ சமைப்ப காரியமே லகாவோ, அந்த புள்ளியை நேரத்திற்கு ஏற்ப நீங்கள் காரியத்தில் பயன்படுத்தணும். जैसे साइंस वाले सब बातें तीव्र गति कर रहे हैं. சயின்டிஸ்ட்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எல்லா விஷயத்தையும் தீவிரமான ஸ்பீடில் செய்துட்டு இருக்காங்க. பரிவர்த்தன சக்தி ஜாதா காரியமே லகா ரहे हैं. மாற்றத்தினுடைய சக்தியை கூட ரொம்ப அதிகமாக காரியத்தில் பயன்படுத்துகிறாங்க. तो ஆக சைலன்ஸ் की சக்தி वाले, சைலன்ஸினுடைய சக்தி உடையவர்கள். अभी लक्ष्य रखो, இப்போ லட்சியம் வைங்க. என்ன अगर परिवर्तन करना है knowledgeful तो भी पावरफुल बनो, மாற்றத்தை கொண்டு வர வேண்டும், செய்ய வேண்டும். நாலேஜ்ஃபுல் இருந்தீங்கன்னா பவர்ஃபுல்லாகவும் ஆக வேண்டும். செகண்ட் கி கத்திசி, அது எவ்வளோ நேரத்தில், ஒரு வினாடியில். கர் ரஹே ஹோ ஜாயகா கர் லேங்கே நஹி, செய்து கொண்டே இருக்கிறோம், ஆகிவிடும், செய்து விடுவோம், அதெல்லாம் கிடையாது. ஹோ சக்தா ஹை யா முஸ்கில் ஹை, இது முடியுமா இல்லை முடியாதா? கியோங்கி அதுக்கும் பாபா காரணம் சொல்கிறாங்க. ஏனெனில் லாஸ்ட் சமயம் செகண்ட் கா பேப்பரான, கடைசி நேரத்தில் பேப்பர் எவ்வளோ நேரத்துக்கு, வினாடிக்கு, மினிட் கா நஹி, ஒரு நிமிஷத்துக்கு கிடையாது. செகண்ட் கா அபியாஸ் பௌத் கால் கா ஹோகா, எப்போ ஒரு வினாடிக்கான பயிற்சி ரொம்ப காலத்துக்கு உங்கள்கிட்ட இருக்குமோ செகண்ட் மே பாசித்தானர் பனைங்கன்னா, ஒரு வினாடியில் பாசித்தானர் ஆகிவிடுவீர்கள் அல்லவா. பரமாத்மா ஸ்டூடெண்ட்டு, நீங்கள் யார், பரமாத்மாவுடைய ஸ்டூடெண்ட். பரமாத்மா படாய் படுறையோ, பரமாத்மாவுடைய படிப்பை படித்து கொண்டு இருக்கின்றீர்கள். தோ பாசித்தானர் பண்ணாயி என்ன, பாசித்தானராக ஆகியே தீர வேண்டும் அல்லவா. பாஸ் மாஸ் இல்லையா தோ கியா हुआ, வெறும் பாஸ் ஆகிறது என்ன பெரிய விஷயம். பாஸ் வித் ஆனர். क्या लक्ष्य रखा है, என்ன லட்சியம் வைத்திருக்கின்றீர்கள். ஜோ சமஸ்தே பாஸ் வித் ஆனர் பண்ணாவோ ஆத்துட்டா, யார் புரிந்து கொண்டிருக்கின்றீர்கள் பாஸ் வித் ஆனர் ஆக வேண்டும் என்று அவர்கள் கைகளை உயர்த்துங்கள். பாசித்தானர், மறுபடியும் பாபா கேட்குறாங்க, பாசித்தானரா, ஆனர் சப்த் அண்டர்லைன் காரணம், பாஸ் வித் ஆனர், அந்த ஆனர்ங்கிற லைனை அண்டர்லைன் பண்ணுங்க. अच्छा நல்லது. तो अभी क्या करना पड़ेगा, இப்போ என்ன செய்ய வேண்டி இருக்கும். மினிட் மோட்டர் காமன், अभी செகண்ட் கா காமன். மினிட் மோட்டர் கிடையாது, ஒரு செகண்டில் வேலை செய்யணும். हाँ पंजाब वाले अभी செகண்ட் கா மாமலா, பஞ்சாபி நிவாசிகள்லாம் இருக்காங்க, சொல்கிற இப்போ செகண்டுடைய விஷயங்கள். इसमें नंबर 1 कौन होगा, இதில் நம்பர் 1 யார் ஆவாங்க, பஞ்சாப். क्या बड़ी बात है, என்ன பெரிய விஷயம். जितना फलक से कहते हो बहुत अच्छा कहते हो, फलक से कहते हो, அதுவும் சொல்லும்போது எப்படி பெருமையோடு சொல்கிறீங்க. பாப் தாதா சப் சுनते हैं तो बहुत कुछ होते, பாப் தாதா கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சி அடைகின்றார்கள். कहते हो, என்ன சொல்கிறீங்க தெரியுமா, பாபா மகிழ்ச்சி அடைய செய்கிற மாதிரி. क्या बड़ी बात है, என்ன பெரிய விஷயம். பாப் தாதா साथ है, பாப் தாதா எங்கள் கூட இருக்கிறாங்க. तो साथ तो अथॉरिटी है, तो क्या करना है अभी. ஆக கூட இருப்பவரே யார், பெரிய அத்தாரிட்டி. அப்போ என்ன செய்யணும், இப்போ அபி தீவிர பண்ணா படேகா, இப்போ ரொம்ப தீவிரமாக ஆக வேண்டும். சேவா தோ கர் ரஹே ஹோ, சேவை செய்து கொண்டே இருக்கிறீர்கள். சேவாக்கு பின்னா அவர் கரங்கே பி கியா, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பாபா கேட்குறார். சேவையை தவிர என்ன தான் பண்ண போகிறீங்க, खाली बैठेंगे क्या, சும்மா உட்காந்துருப்பீங்களா என்ன. சேவா தோ பிராமணாத்மாவுக்கு தர்ம கர்ம, சேவை தான் பிராமண ஆத்மாக்களுடைய தர்மமாக இருக்கின்றது, கர்மமாக இருக்கின்றது. லேக்கின் ஆனால் அவை சேவாக்கே சாத்தா சமத்துவ ஸ்வரூப், சேவையின் கூடவே சக்திசாலியான ஸ்வரூபம். ஜித்தனா சேவா மூசா திக்காயா சேவையில் எவ்வளோ உற்சாகம் ஆர்வத்தை காட்டினீர்களோ, பாப் தாதா குஷ், பாப் தாதாக்கு மகிழ்ச்சி, முபாரக் பி தேத்தே, அதுக்கான வாழ்த்துக்களை கூட பாப் தாதா கொடுக்குறாங்க. லேக்கின் ஆனால் ரொம்ப ஆபத்தான விஷயம். ஆனால் ஜெய்சி சேவா கத்தாஜ் மில்லாகனா, என்ன தேவைக்கான ஒரு கிரீடம் கிடைச்சிட்டு இல்லையா, தாஜ் பहना हुआ देखो कितना अच्छा लगता है, கிரீடம் வச்சு அமர்ந்திருந்தால் எவ்வளோ நன்றாக அழகாக இருக்கிறது. அவை சுமிர்த் பண்ணேக்க தாஜ் பहन के दिखाओ, நினைவு சொரூபம் என்ற கிரீடத்தை அணிந்து கொண்டு காட்டுங்கள். யூத் குரூப் என்ன கமால் கரீங்கன்னா,
ஆக நீங்கள் என்ன அதிசயத்தை செய்வீர்கள்? யூத் குரூப் सेवा में भी नंबर 1 और समस्वर में भी नंबर 1. சேவையிலையும் நம்பர் 1 இருக்கணும், சக்தி ஸ்வரூபத்திலையும் நம்பர் 1 இருக்க வேண்டும். சந்தேஷ் தேனா भी பிராமன் ஜீவன் का धर्म और कर्म. பாபாவுடைய அறிமுகத்தை செய்தியை கொடுப்பது உங்களுடைய தர்மம் மற்றும் கர்மம். लेकिन अभी बाप दादा इशारा दे रहे हैं. இப்போ बाप दादा என்ன இஷாரா கொடுத்து கொண்டிருக்கிறார்கள்? परिवर्तन की मिशनरी तीव्र करो. மாற்றத்துக்கான மிஷினரியை தீவிரமாக ஆக்குங்கள். नहीं तो पासित ऑनर होने में मुश्किल हो जाएगा. இல்லைன்னா பாசித் ஆனரில் கஷ்டமாயிடும். बहुत काल का अभ्यास चाहिए. ரொம்ப காலத்திற்கான பயிற்சி வேண்டும். सोचा और क्या, யோசிச்சிங்கன்னா செஞ்சிடணும். சரி, सोचற स्वरूप नहीं பண்ணணும், சும்மா யோசிக்கிற ஸ்வரூபம் ஆகாதீங்க. சமர்த்த சுமிருத்தி சமர்த்த ஸ்வரூப். நினைவு சக்திசாலியாக இருக்கணும், ஸ்வரூபமும் சக்திசாலியாக ஆயிடணும். व्यर्थ தீவிர கதிசை சமாப்துக்கிறோம். வேஸ்ட்டை ரொம்ப ஸ்பீடாக முடிவடைய செய்யுங்கள். व्यर्थ संकल्प, व्यर्थ बोल, व्यर्थ कर्म, व्यर्थ समय और संपर्क से भी व्यर्थ रिद्धि सब समाप्त करो. சங்கல்பத்திலையும் சரி, பேச்சிலையும் சரி, கர்மத்திலையும் சரி, நேரத்திலையும் சரி, சம்பந்தம் தொடர்புலையும் சரி, எல்லாத்திலையும் வேஸ்ட் என்பதை முடிவடைய செய்யுங்கள். जब ब्राह्मणात्मा तीव्र गति से स्व के व्यर्थ को समाप्त करेंगे, எப்போ பிராமண ஆத்மாக்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்பீடாக தன்னுள்ள வீணானவைகளை சமாப்தி செய்வீர்களோ, दुआएं और अपने पुण्य का खाते से जमा करें. புண்ணியத்தையும் சரி அல்லது புண்ணியத்தினுடைய கணக்கையும் சரி ஆசீர்வாதங்களையும் சேமித்து விடுவீர்கள். बाप दादा ने पहले भी सुनाया है. बाप दादा ஏற்கனவே கூறியிருக்கிறார். என்ன? बाप दादा 3 खाते செக் करते हैं. बाप दादा 3 கணக்குகளை சோதனை செய்கின்றார்கள். புருஷார்த்தி கத்திக்கு காத்தா அந்த 3 கணக்குகள் என்ன? ஒன்று புருஷார்த்தத்தினுடைய ஸ்பீடினுடைய கணக்கு, துவாவுக்கு காத்தா. 2வது ஆசீர்வாதங்களுடைய கணக்கு. 3வது புண்ணியத்தினுடைய கணக்கு. லேக்கின் மெஜாரிட்டி के खाते अभी भरपूर कम. மெஜாரிட்டி அந்த கணக்கு முழுமையாக நிறைஞ்சு இல்லை. இசிலியே பாப் தாதா आज यही ஸ்லோகன் याद दिला रहे हैं. அதனால தான் பாப் தாதா இந்த ஸ்லோகனை இன்னைக்கு நினைவுபடுத்துகிறார். आप तीव्र बनो. இப்போ தீவிரமாக ஆகுங்கள். தீவிர புருஷார்த்தி பனோ, தீவிர புருஷார்த்தியாக ஆகுங்கள். தீவிர கதி से समाप्त वाले बनो. தீவிர கதியில் முடிவடைய செய்பவர்களாக ஆகுங்கள். தீவிர கதி से मनसा द्वारा वायुमंडल परिवर्तन वाले बनो. தீவிர கதியின் மூலமாக, மனதின் மூலமாக வாயு மண்டலத்தை மாற்றக்கூடியவர்களாக ஆகுங்கள். बाप दादा एक बात में सभी बच्चों से बहुत खुश भी है. பாப் தாதா ஒரு விஷயத்தில் எல்லா குழந்தைகள் மேலேயும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறார். அது என்ன விஷயம்? கிஸ் பாத் மே प्यार सबका बाप से जिगरी इसकी मुबारक. எல்லாருக்கும் பாபா மேலே ரொம்ப அன்பு, முழுமையான அன்பு, அதுக்கான வாழ்த்துக்கள். லேக்கின் அங்கே தான் பிரச்சனை. என்ன? போலு क्या करूं, சொல்லட்டுமா என்னன்னு? इस सीजन में समाप्ति तक अभी तो टाइम पड़ा. இந்த சீசன் முடிகிற வரைக்கும். ஆனால் இப்போ டைம் ரொம்ப இருக்கிறது. इस सीजन की समर्थ तीव्र गति का कुछ न कुछ जलवा दिखा. தீவிர கதியினுடைய ஒரு அதிசயத்தை செய்து காட்டுங்கள். பசந்த உங்களுக்கு பிடித்திருக்கின்றதா? பசந்த பிடித்திருக்கின்றதா? தோ சமஸ்த லட்சியம் லட்சியம் दोनों की स्मृति में रखेंगे. யார் ஒருத்தவங்க லட்சியம் மற்றும் லட்சணம் என்றே நினைவில் வைப்போன்னு சொல்கிறீங்களோ அவர்கள் கைகளை உயர்த்துங்கள். डबल फार्नेट्स भी रखेंगे, टीचर्स भी रखेंगे, यूथ भी रखेंगे. डबल फार्नेट्ஸும் இந்த லட்சியத்தை வைப்பீங்க, டீச்சர்ஸும் வைப்பீங்க, யூத்தும் இதை வைப்பீங்க. पहली लाइन वाले भी रखेंगे. முதல் லைனில் உட்காந்துருப்பீங்களோ வைப்பீங்களா? तो पदम 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 गुना इन अड्वांस मुबारक हो. பதம் பதம் குணா இன் அட்வான்ஸ் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். எதுக்கு? லட்சியம் மற்றும் லட்சணம் ரெண்டையும் நினைவில் வைக்கக்கூடியவர்களுக்கு. அபி அபி அபியாஸ் கரோ. பாவ பாருங்க, உடனடியாக இப்போ பயிற்சி பண்ணுங்க. एक सेकंड में, ஒரு வினாடியில் निर्विकल्प निर्व्यर्थ संकल्प बन एकाग्र. एक बात दूसरा न कोई, इस एक ही संकल्प में एकाग्र होकर बैठ सकते हो.
ஒரு வினாடியில் நிர்விகல்பம் இல்லாமல், வியர்த்த சங்கல்பம் இல்லாமல் ஒருமுகப்பட்டு எனக்கு இருப்பது ஒரே ஒரு பாபா, வேறு யாருமே இல்லை, இந்த ஒரே சங்கல்பத்தில் உங்களால் அமர முடியுமா? और कोई संकल्प नहीं हो, வேறு संकल्पமே வரக்கூடாது. एक ही संकल्प के एकाग्रता शक्ति के अनुभव में बैठ जाओ. ஒரே சங்கல்பத்தினுடைய ஒருமுகப்படுத்தக்கூடிய சக்தியினுடைய அனுபவத்தில் அமர்ந்து விடுங்கள். டைம் நெய் லகானா, நேரத்தில் யூஸ் பண்ணாங்க. எவ்வளோ நேரம்? அதிகபட்சம் 1 सेकंड में. अच्छा, நல்ல. चारों ओर के बच्चों को, நாலா பக்கத்திலும் உள்ள குழந்தைகளுக்கு, जिन्होंने भी विशेष याद प्यार भेजा है, யாரெல்லாம் அன்பு நினைவில் அனுப்பினார்களோ, हर एक बच्चा अपने नाम से याद प्यार दिल की दुआएं स्वीकार करना. பெயரோடு அன்பு நினைவுகளை, இதயபூர்வமான ஆசீர்வாதங்களை ஸ்வீகாரம் செய்யுங்கள். பாப்தாதா தேக் ரஹே. பாப்தாதா பார்த்துக்கிட்டு இருக்காங்களாம். என்ன பார்க்குறாங்க? என்ன தெரியுது அவங்களுக்கு? சபிக்கு தில்மே ஆத்தா, எல்லாருடைய இதயத்திலையும் வருதான். ஹமாரே பி யாத், ஹமாரே பி யாத், எங்களுடைய நினைவு கொடுங்க. लेकिन आप बच्चे संकल्प करते और बाप दादा के पास उससे पहुँच. நீங்கள் சங்கல்பம் பண்ண உடனேயே பாபாட்ட வந்து சேர்ந்துடுது. அவங்க வந்து சொல்லணும் கூட கிடையாது அதுக்கு முன்னாடி. इसीलिए ஆகவே सभी बच्चों को हर एक को नाम और विशेषता संपन्न याद प्यार दे रही है. ஒவ்வொருவருக்கும் பெயரோடு அவருடைய விசேஷ தன்மையினுடைய சம்பன்னமாக பாப்தாதா அன்பு நினைவுகளை கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆக சபி சதா சுமிருதி ஸ்வரூப், சமத் ஸ்வரூப், அனுபவி ஸ்வரூப் சிரேஷ்ட பச்சோங்கும், நினைவு ஸ்வரூபம், சக்தி ஸ்வரூபம், அனுபவ ஸ்வரூபம் உடைய சிரேஷ்டமான குழந்தைகளுக்கு சதா ஜோ शुभ सोचना व तुरंत किया, जैसे तुरंत दान का महत्व, तुरंत परिवर्तन का भी महत्व. யார் சுபமாக யோசிச்சிங்க உடனே செஞ்சிட்டிங்க. ஏன்னா துரந்த தான், உடனடியாக செய்கிற தானத்துக்கு மகத்துவம் இருக்கின்றது. அதே மாதிரி உடனடியான மாற்றத்திற்கும் மகத்துவம் இருக்கிறது. துரந்த பரிவர்த்தன் करने वाले विश्व परिवर्तक बच्चों को, உடனடியாக மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய உலக மாற்றத்தினரான குழந்தைகளுக்கு சதா பரமாத்மா பாலனா, பரமாத்மா प्यार, பரமாத்மா படை और பரமாத்மா ஸ்ரீமத்துக்கும், பரமாத்மாவுடைய பாலனை, பரமாத்மாவுடைய அன்பு, பரமாத்மாவுடைய படிப்பு, பரமாத்மாவுடைய ஸ்ரீமத் ஒவ்வொரு காரியத்திலையும் கொண்டு வரக்கூடிய மகாவீர் குழந்தைகளுக்கு சதா हिम्मत और एकाग्रता एकता द्वारा नंबर 1 तीव्र पुरुषार्थ करने वाले बच्चों को தைரியம் மற்றும் உள்நோக்கு முகம் ஒருமுகப்படுத்தக்கூடிய மூலமாக நம்பர் 1 தீவிர புருஷார்த்தி ஆகக்கூடிய குழந்தைகளுக்கு பாப் தாதா கா தில் கா யாத் பியார், பாப் தாதாவுடைய இதயபூர்வமான அன்பு நினைவுகள், அல் தில் கி துவாய் और நமஸ்தே, இதயத்தினுடைய ஆசீர்வாதங்கள் மற்றும் நமஸ்தே. தாதியோசே, தாதிகளை பாப் தாதா சந்திக்கின்றார்கள். சபி அச்சே பாட்டு பஜா ரஹே, எல்லாமே நல்ல பாட்டு நடித்து கொண்டு இருக்கின்றீர்கள். பாப் தாதா ஹரேக்கே பாட்டுக்கோ தேக் குஷ் ஹோத்தே, ஒவ்வொருடைய பாட்டையும் பார்த்து பாப் தாதா மகிழ்ச்சி அடைகின்றார்கள். छोटे छोटे बच्चे भी अच्छे पाठ बजा रहे, சின்ன சின்ன குழந்தைங்கள் கூட நல்ல பாட்டு நடித்து கொண்டிருக்கார்கள். ஐசே நீ சமஜனா हम तो छोटे हैं, நாங்கள் சின்னவங்கன்னு நினைக்காதீங்க. छोटे शुभान अल्लाह है, சின்னவங்க யார்? शुभान अल्लाह. சக்தியோं का अपना पाठ है, पांडवों का अपना पाठ है. சக்திகளுக்கு அவருக்கான பாட்டு இருக்குன்னா பாண்டவர்களுக்கு அவர்களுக்கான பாட்டு இருக்குது. பாண்டவர் நெய்யோ தோபி காம் நெய் செல்லே, பாண்டவர் இல்லாட்டாலும் ஒன்றும் நடக்காது. சக்தியா நெய் தோபி காம் நெய் செல்லே, சக்தி இல்லாட்டாலும் ஒன்றும் நடக்காது. இசிலே பாரத் மே சதுர்புக்கா யாத்கார். அதனால தான் பாரத்தில் 4 கைகளுக்கு நினைவு சின்னங்கள் இருக்கின்றன. அவர் கோய்பி தர்மே சதுர்புக் நெய் திக்காது, வேறு எந்த தர்மத்திலும் 4 கைகளை காட்டுறதே இல்லை. பாரத்க்கு யாத்கார் மே சதுர்புக்கா மகத்துவ, பாரதனுடைய நினைவு சின்னங்களில் 4 கைகளுக்கு மகத்துவம் இருக்கின்றன. தோனோ அச்சா பாட்டு பஜா ரஹே, 2 பேருமே நல்ல பாட்டு நடித்து கொண்டு இருக்கின்றீர்கள். லேக்கின் ஆனால் அபி ஜல்தி கண்ணா பஸ், இப்போ சீக்கிரம் செய்யணும் அவ்வளோதான். கபி கபி தோல டீலா படிச்சாத்த, அப்பப்போ ஸ்லோவாகிட்றீங்க. அப்படி டீலே பண்ணிக்கா சமயம் நெய், இப்போ ஸ்லோ வர்றதுக்கான நேரம் கிடையாது. பாத்தோம் தோ பின்ன பின்ன होती है, விஷயங்கள் விதவிதமாக தான் இருக்கும். लेकिन हमें बातों का राज समझ राजयुक्त योगित स्नेयुक्त सगयोगी युक्त बन चलना है. நாம் விஷயங்களை பார்த்தாலும்
அதனுடைய ரகசிய யுக்த ஆகிட்டு, யோக யுக்த ஆகிட்டு, ஸ்னேக யுக்த ஆகிட்டு, சகயோக யுக்த ஆகிட்டு போயிட்டே இருக்கணும். அச்சா ஏன்னா நல்லது தானே, बहुत अच्छा लगता है ना, ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா. देखो कितने आए हैं, எவ்வளோ பேர் வந்திருக்காங்க. क्यों आए हैं, ஏன் வந்திருக்கின்றார்கள். ये सभी क्यों आए हैं, இவங்க எல்லாம் எதுக்காக வந்திருக்கிறாங்க. आपसे मिलने आए, உங்களை சந்திப்பதற்காக வந்திருக்கின்றார்கள். बाप साहब तो मिलने आए हैं, बाप दादा சந்திக்க வந்திருக்கின்றார்கள். लेकिन साथ में दादियाँ नहीं हो तो भी कहते ना मज़ा नहीं आता. दादिகள் இல்லாட்டா கூட ஹாப்பியாக இல்லைன்னு சொல்கிறாங்க. और सभी नहीं तो भी मज़ा नहीं आता. நீங்கள் எல்லாட்டும் இல்லாட்டா கூட அவ்வளவு ஹாப்பினஸ் இருக்காது, தாதிகளை சொல்கிறாங்க. இன்னைக்கு பாபா தாதனுடைய वरदानम. स्मृति के स्विच द्वारा स्व कल्याण और सर्व का कल्याण करने वाले सिद्धि स्वरूप भव. நினைவு என்ற சுவிட்ச் மூலமாக சுய கல்யாணம் மற்றும் அனைவருக்கும் கல்யாணம் செய்யக்கூடிய சித்தி स्वरूपமாக ஆகுக. சித்திக்கு ஆதார் ஸ்மிருதி, மனநிலைக்கு ஆதாரம் நம்மளுடைய நினைவுகள் தான். या शक्तिशाली स्मृति रहे, இந்த சக்திசாலியான நினைவு இருக்கணும். மை பாப் கா और பாப் மேரா, நான் பாபாவுடையவன், பாபா என்னுடையவன். तो इसी स्मृति स्वयं की स्थिति शक्तिशाली रहेगी. இந்த ஒரு நினைவு இருந்தால் போதும், உங்கள் ஸ்திதி சக்திசாலியாக இருக்கும். दूसरों को भी शक्तिशाली बनाएंगे, பிறரை கூட நீங்கள் சக்திசாலியாக ஆக்கி விடுவீர்கள். எந்த நினைவு, நான் பாபாவுடையவன், பாபா என்னுடையவன். जैसे स्विच ऑन करने से रोशनी हो जाती है, எப்படி சுவிட்சு போட்டோடனே வெளிச்சம் வந்துடுது. ये स्मृति भी एक स्विच है. இந்த நினைவு கூட என்ன, ஒரு சுவிட்ச் தான். சதா ஸ்மிருதி ரூபி சுவிட்ச் का अटेंशन हो, நினைவு என்ற ரூபத்தினுடைய சுவிட்சினுடைய அட்டென்ஷன் இருந்ததுன்னா சுயக்கா और सर्व कल्याण करते रहेंगे. உங்களுக்கும் நீங்கள் நன்மை செஞ்சுக்குவீங்க, எல்லோருக்கும் நன்மை செஞ்சுக்குவீங்க. நான் ஜனம் மூவத்தோன்னே ஸ்மிருதி ஆகும். ஜென்மமே புதுசாகிட்டு ஸ்மிருத்தியெல்லாம் எப்படி இருக்கணும், புதுசாக இருக்கணும் இல்லையா. புராணி சப் ஸ்மிருத்தியா சமாப்த், பழைய நினைவுகள் எல்லாத்தையும் முடிவடை செய்யணும். இஸ் வித்தி से, இந்த வித்தியின் மூலமாக சித்தி ஸ்வரூப் கா வரதான் பிராப்த் हो जाएगा. சித்தி ஸ்வரூபத்தினுடைய வரதானம் என்பது உங்களுக்கு கிடைத்துவிடும். புது ஜென்மம் அப்படின்னா நினைவு எல்லாமே புதுசு தான். இன்னைக்கு ஸ்லோகன் அதீந்திர சுக்கி அனுபூதி கர்னே के लिए, அதீந்திர சுகத்தினுடைய அனுபவம் செய்வதற்காக अपने शांत स्वरूप स्थिति में सुत रहो, தனது சாந்த ஸ்வரூபம் என்ற ஸ்திதியில் நிலைத்து இருங்கள். अव्यक्त इशारे सहज योगी बनना है तो सहज योगिயாக ஆக வேண்டுமெனில் பரமாத்மா प्यार के अनुभवी बनो, பரமாத்மா அன்பின் அனுபவியாக ஆகுங்கள். बाप दादा प्रेम के बंधन में बांधे हुए, बाप दादा அன்பு என்ற பந்தனத்தில் மாட்டிக்கொண்டு இருக்கிறார். छूटने चाहे तो भी छूट नहीं सकते, தப்பிச்சு போகணும்னு நினைத்தாலும் தப்பிச்சு போக முடியாது. इसलिए भक्ति में भी बंधन का चित्र दिखाए. அதனால தான் பக்தியில் கூட உரலை கட்டி போட்டதை கட்டி இருக்கிறாங்க. प्रैक्टिकल में प्रेम के बंधन के अव्यक्त होते बंधन पड़ता है. ப்ராக்டிக்கலாக அன்புனுடைய பந்தனத்தில் தான் அவ்வக்தமாக இருந்தால் கூட அவரை கட்டி போட்டுறீங்க. व्यक्त से छुड़ाया फिर भी छूट नहीं सकते, व्यक्तத்திலேருந்து விடுபடணுன்னா கூட முடியாது. ये प्रेम की रस्सी बहुत मजबूत है, அன்புனுடைய இந்த கயிறு ரொம்ப ஸ்ட்ராங்கு. प्रेम स्वरूप बन, एक दो को प्रेम से रस्सी से बांध. நீங்கள் அன்பு ஸ்வரூபமாயிட்டு ஒருவர் மற்றவர்களுடைய அன்பு என்ற கைகளால் இணைக்கப்பட்டு சம்பந்திக்கு சமீபத்தில் ஒரு சம்பந்தத்தினுடைய அனுபவத்தையும் அப்பனே கண்கே அனுபூதி கராவும், நம்முடையவர்கள் என்ற ஒரு அனுபவத்தை அவர்களுக்கு செய்வீங்கள். ஆக நீ பாடத்தினுடைய தலைப்பு நினைவு சொரூபமாக ஆகி அனுபவி மூர்த்திகளாக ஆகி வினாடியில் தீவிரமான கதி மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய பாஸ் வித் ஆனர் ஆகுக. நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.